ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் உங்கள் மாலினி ஃப்ரம் மாலிஃபெஸ்ட். இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஃபன்னான ஒரு செலிப்ரேஷன் விலாக் தான் இது. என்னோட நீஸோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஒரு கைண்ட் ஆஃப் கெட் ரெடி வித் அஸ்ன்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தனிஷ்கா வந்து இந்த நெயில் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளாக வந்து நான் பாப்பாவோட பர்த்டேக்கு தான் நான் வந்து இதை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. 2 நாளாக இதை வந்து எனக்கு போட்டு விட்டுறியா, ஃபஸ்ட்டு உன் நெயிலுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு வச்சுப்பா, இது வச்சு பார்க்கலாம், போட்டு விட்டுறியான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பர்த்டே வரட்டும்டா அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுட்டே இருந்தோம். இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில் வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் யூடியூப் பார்த்து தான் வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி முடியாது அப்படிதான் சரி. இந்த நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கியிருந்தோம். 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து 100 ருபீஸ். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸும் சேர்ந்து வந்துடும். ஆர்டிஸ்ட் இப்படி சொல்லி போகிற வரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருங்க. ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் அப்படின்னா ஒரு மத்தியானம் போலவே வந்து சும்மா அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எந்த செட்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த நெக்லஸ் செட் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்தளவுக்கு மேட்ச் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக வரல. இருக்கா ஒரு செயின் செட் மாதிரி பர்த்டேக்கு. ஆமாம், இங்கே ஒரு குட்டி டாலர் வச்சா மாதிரி அது போட்டு விட்டுட்டா சிம்பிளாக இருக்குல்ல, ஃபஸ்ட்டாக இருக்கும் இது. சரி இது போட்டு பார்க்கலாம். இந்த இதுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு வச்சா எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பரா கிடையாது, டைமண்ட் போட்ட மாதிரி இருக்குடா. டைமண்டுக்கு டைமண்ட். இது டைப் பண்ண ஓகேவா? இன்னும் இங்க வரணுமா? பிரின்சஸ் மாதிரி இருக்குல்ல இது போட்டதும். பிரின்சஸ்ங்கெல்லாம் அந்த ப்ரிஷியஸ் டைமண்ட்ஸ் போட்டிருப்பாங்களா? பெருசா இருக்கா? இல்ல நானும் வந்து ட்ரெஸ்ஸு போட்டுட்டு எந்த நெக்லஸ் செட்ஸ்லாம் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி முன்னாடி நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீல் வந்து வாங்கியிருந்தேன் பாட்டாவில். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 அந்த ரேஞ்சில் வந்து வரும். லிங்க் கிடச்சிதுன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து ஹீல் இல்லவே இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹீல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து ஹீல் மட்டும் நான் போய் வாங்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸு தான். ஸோ ஒரு 3-4 இயர்ஸ் பேக் இருக்கும் இது வாங்கி. சரி அதே திரும்பவும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இதே ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிட்டேன். இதுதான் வந்து என்னோட மேக்கப் லுக்கு. இப்படி போனிடெயில் போட்டது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேரே வந்து விட்டுட்டேன். அப்புறம் அந்த நெக்லஸ் செட்டும் வந்து வேறு சேஞ்ச் பண்ணிட்டேன். அன்றைக்கி போகிற அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. ஹோட்டல் கிட்ட வந்து போயிட்டோம். ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. அந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள்லாம் வந்து ரெடியாகி போயிட்டோம். ஸ்ரீகிருத்திக்கு மட்டும் அங்கே போய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஷன் சிக்னஸ் இருக்குது. ஸோ அதனால் வாமிட்டிங் வந்து வரும் அவனுக்கு. அதனால் வாமிட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு நார்மல் ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 5 o'clock இல்லை 4:30 அந்த ரேஞ்சில் போகலான்னு பார்த்தோம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே பேபி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பா அம்மா கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைய தனியாக விடும்போது கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படி கன்வின்ஸ் பண்ணி ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் ரெடி ஆகிறதுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அங்கே லானில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து கொஞ்சம் அந்த வெளிச்சம் இருக்கிறப்பவே வந்து ஒரு 1-2 ஃபோட்டோ 1-2 கிளிப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். When we wake, birds and bees. பார்த்திங்கன்னா பர்த்டே டெக்கரேஷன் தான் வந்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க பர்த்டே டெக்கரேஷன். அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா யோஹானா. ஸோ அதனால் கேஜே யோஹானான்னு போட்டிருந்தாங்க. அந்த 1 வச்சுருந்தது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காப்பர் கலரில் வந்து ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த காப்பர் கலர் அந்த ஒரு குட்டி குட்டி இது மாதிரி இருந்தது, க்யூபாக. அது வந்து ஆடிட்டே இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பலூன் டெக்கரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் வந்து நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் 1
2 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அப்புறமா வந்து ரெடியாகி வந்துட்டாங்கன்னா நம்ம எடுக்க முடியாது இல்லையா? ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு யாருமே வரல. நாங்கள் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஸோ அப்பா வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு இருந்தார். நாங்களும் வந்து எல்லாரும் வெளியே போயிட்டு வெல்கம் ட்ரிங்க்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட் ட்ரிங்க் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. திரும்பவும் வந்து பசங்களெல்லாம் வந்து அங்கே ஹாலில் விட்டுட்டு நாங்கள் திரும்பவும் காருக்கு போயிருந்தோம் ஒரு 1, 2 ஐட்டம் எடுக்கிறதுக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே பேசிட்டு வந்துகிட்டே இருந்தோம். அந்த லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது வந்து நேரில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கேமரா வந்து அந்தளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல. பர்த்டே டெக்கரேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்குறப்போ. வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட என்னோடய சின்ன மாமனார் வந்து பசங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்னோடய மாமியாரோட ஒரு 1, 2 கிளிப் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரா வீடியோ எடுக்கிறாரா என்னன்னே தெரியல. நான் கேட்டுட்டு இருந்தேன், ஃபோட்டோ எடுக்கிறீங்களா வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே சொல்லலை. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு வந்து உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸ்ரீயை தான் வந்து என்னால் எங்கேயுமே காட்ட முடியல. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணலை. அதாவது கேக் கட் பண்ணுறப்போ அப்புறம் ஃபுட் எடுக்கணும்னு நினச்சேன். நிறைய திங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லோரும் கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுலாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். தனிஷ்காக்கும் அவள் கசினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் வந்து பத்தவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் விளாடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்கள விளாட வச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷனும் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ much for watching. Bye friends.